சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்சிகள் கூட்டணி தொடர்பான ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய எடப்பாடி விஜயுடன் ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறாராம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அதாவது தமிழக வெற்றி கழகம், அதாவது விஜயோடைய தாவேகா கட்சியுடன் பார்த்தீங்கன்னா கூட்டணி வகுப்பதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கான். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, இது போல் அரசியல் தொடர்பான அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது குறிப்பாக இப்போ தமிழகம் முழுவதுமாகவே பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான விறுவிறுப்பான எல்லாமே போயிட்டுருக்கு. குறிப்பாக கூட்டணி தொடர்பான ஆலோசனையாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த பகுதியில் யாரை நிறுத்தினா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆலோசனை போயிட்டுருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு கட்சியிலையும் போயிட்டுருக்கு. திமுகவில் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக பண்ணிகிட்ருக்காங்க, அதிமுகவில் அவங்க தனியாக போயிட்டுருக்காங்க. இதற்கு நடுவில் கூட்டணி தொடர்பான ஆலோசனையும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வழக்கம் போல் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது வழக்கம், சரிங்களா? ஆனால் இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைப்பது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தலைவலியாக விடிஞ்சிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட பாஜகவுக்கே 20 சீட்டு கொடுத்து விட்டால், இப்போ அதாவது பிற கட்சிகள் கூட்டணி வகித்தால், அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வகித்தால் அவர்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பார்கள்? இதில் போக மிச்சம் அவங்க கட்சிகளுக்கும் சீட்டு தேவைப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோதலே அதிமுகவில் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டால் நம்முடைய அதாவது விஜயுடைய தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வகிக்க முடியாது. ஏன்னா அவருக்கும் ஒரு 20 சீட்டுக்கு மேலே கொடுக்கணும். ஆனால் 10 சீட்டு 5 சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக விஜய் அவர்கள் தனித்தே போட்டியிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இல்லை 30 சீட்டுகள் கொடுத்தால்தான் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ரகசிய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, விஜய்க்கும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணி வகிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை கூட்டணி வகித்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டு அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பார்ப்போம் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் அப்டேட்டுகளை நம்ம உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.